வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ். சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ the abstract class அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the Java cannot be initiated. சோ நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்மளே இனிஷியேட் பண்ண முடியாது, அதாவது நம்ம கிரியேட் பண்ண முடியாது. We cannot create the object of abstract classes. ஓகேவா? So we can use the abstract keyword to declare an abstract class. So நம்ம abstractங்கற keyword வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், abstract class கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? An abstract class can have both the regular methods and abstract methods. So abstract classங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு. ரெகுலர் மெத்தட்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். A method that does not have its body is known as a abstract method. So நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல எந்த உள்ளுக்குள்ள பாடியில நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? We can use the same abstract keyword to create the abstract methods. நம்ம என்ன பண்ண போறோம்னா abstractங்கற keyword நம்ம யூஸ் பண்ணி abstract methods கிரியேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சோ வாங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா abstract அப்படிங்கிற கீவேர்டை வச்சு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் லாங்குவேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சோ இதுதான் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேங்கிறது மெத்தட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் மெத்தட். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணல, இது ரெகுலர் மெத்தட். ரெகுலர் மெத்தட நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ங்கற கிளாஸுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட்ங்கற கிளாஸ்ல ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுல ஒன்னு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இன்னொன்னு ரெகுலர் மெத்தட். இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு ரெகுலர் மெத்தட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் மெயின் எக்ஸ்டெண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் என்ன பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அடுத்து இந்த மெயினுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ மெயின் கிளாஸ் மெயின். சோ மெயின் கிளாஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ மெயின் மெத்தட். சோ ஆக்சஸ் மெத்தட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சோ என்ன பண்ண போறோம், இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட நம்ம கால் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ வாங்க இத ரன் பண்ணி ஓகேவா? திஸ் இஸ் a Java programming அப்படின்னு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அத நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். சோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இப்ப நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒரு ரெகுலர் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பார்க்க போறோம். ஓகேவா? if the abstract class includes any abstract method, then all the child classes inherited from the abstract superclass must provide the implementation of the abstract method. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இதுல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். போன வாட்டி நம்ம பார்த்தது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ரெகுலர் மெத்தட் பார்த்தோம். சோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு மெத்தட் முன்னாடி போட்டிருந்ததுன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அவ்வளவுதான்.
ஓகேவா? சோ இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரெகுலர் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, பப்ளிக் வாய்ட் ஈச் அப்படின்ற ரெகுலர் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல வந்து நம்ம செமிகோலன் கொடுத்திருக்கோம். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ சாதாரண மெத்தட்ல நம்ம வந்து எந்த செமிகோலன் கொடுக்கல, இது உள்ள பாடிக்குள்ள நம்ம எதையுமே கொடுக்கல, ஒன்லி மெத்தட மட்டும் என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கோம். அடுத்தது வந்து கிளாஸ் டாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அனிமல. இங்க என்ன பண்றோம், பப்ளிக் வாய்ட் மேக் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க என்ன பண்றோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேவா? இங்க வந்து வெறும் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் மேக் சவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதை இன்னொரு கிளாஸ்ல என்ன பண்றோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பப்ளிக் வாய்ட் மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல பார்க் பார்க் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கிளாஸ் மெயினுக்கு வந்துடும். கிளாஸ் மெயின்ல வந்து கிளாஸுக்கு வந்து என்ன பண்றோம், இந்த கிளாஸுக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் நியூ டாக் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம். d1 டாட் மேக் சவுண்ட் இதை வந்து என்ன பண்றோம், கால் பண்றோம். அதே மாதிரி d1 டாட் ஈட் இதையும் என்ன பண்றோம், கால் பண்றோம். ஓகேவா? சோ வாங்க இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஐ கேன் ஈட் வரணும். ஃபர்ஸ்ட் மேக் சவுண்ட்னா இதுல வந்து பார்க் பார்க் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் ஈட் நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஐ கேன் ஈட் அப்படின்னு வரணும். சோ வாங்க பார்க்கலாம். வந்துருச்சா, பார்க் பார்க் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐ கேன் ஈட் அப்படின்னு வந்துருச்சு. சோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேவா? அடுத்தது வந்து ஜாவா அப்ஸ்ட்ராக்ஷன் அத பார்க்க போறோம். The major use of the abstract classes and methods is to achieve abstraction in Java. So abstraction அப்படின்னா it is on the important concept of the hooks that allows us to hide unnecessary details and only show the needed information. Abstraction அப்படின்னால என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்டான மெசேஜ மட்டும் நம்ம வச்சுப்போம், அன்னெசரியா இருக்கிற மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஹைட் பண்ணி வச்சிருப்போம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னெசரியான மெசேஜ் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிருப்போம், ஹைட் பண்ணிருப்போம். நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான மெசேஜ் ஆர் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிருப்போம், அதை வந்து மட்டும் என்ன பண்ணிருப்போம், வியூ பண்ற மாதிரி வச்சிருப்போம். ஓகேவா? சோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். So this allows us to manage complexity by omitting or hiding details with a simpler higher level idea. ஓகேவா? நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் மோட்டார் பைக் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்னு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் எக்ஸ்டெண்ட் மோட்டார் பைக் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல வந்து இந்த வாய்ட் பிரேக் என்ன பண்றோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேவா? சோ இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அங்க டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற கிளாஸ்ல தான் என்ன பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். புரியுதா? அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம எந்த விதமான பாடி அதாவது ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த இத வந்து என்ன பண்றோம், இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அதர் கிளாஸ்ல. ஓகேவா? கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்ங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த வாய்ட் பிரேக்கை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். இதுல வந்து வாய்ட் பிரேக்ல என்ன பண்றோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் பிரேக் அப்படின்னு கொடுக்குறோம். சோ பிரேக்குங்கிறது நிறைய டிஃபரெண்ட் பைக்ல டிஃபரெண்டா இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு கொடுக்குறோம். அதே மாதிரி கிளாஸ் மவுண்டைன் பைக்ல என்ன பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம் இதே மோட்டார் பைக்கா. இதுல இந்த பிரேக்ல என்ன கொடுக்குறோம், மவுண்டைன் பைக் பிரேக் அப்படின்னு கொடுக்குறோம். இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். சோ இந்த மெத்தட் நம்ம வந்து என்ன பண்றோம், டிஃபரெண்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் மெயின்ல என்ன பண்றோம், மவுண்டைன் பைக் M1 அப்படின்னு கொடுத்துட்டு நியூ மவுண்டைன் பைக் கொடுக்குறோம். சோ M1 டாட் பிரேக் இந்த இதை வந்து கால் பண்றோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் S1 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட கன்ஸ்ட்ரக்டர் S1 டாட் பிரேக் அதை வந்து கால் பண்றோம்.
ஓகேவா? சோ இத சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மவுண்டைன் பைக் M1 தான் கொடுத்திருக்கோம். சோ M1 டாட் பிரேக் என்ன வரும்? கால் பண்ணது அப்படின்னா நம்மளுக்கு மவுண்டைன் பிரேக் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் S1 டாட் பிரேக் எங்க போகும்? இங்க போகும். சோ S1 டாட் பிரேக்ல என்ன கொடுத்திருக்கோம்? ஸ்போர்ட்ஸ் பைக் பிரேக் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ அது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு இதுல வந்து ஒரு கன்ஃபியூசனும் இல்ல. நம்ம வந்து சாதாரண மெத்தட் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் மெத்தட்ல அந்த மெத்தட மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு அதர் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்போம்? அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ நம்ம வந்து என்ன பண்றோம்? அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி we can create the abstract classes and methods. சோ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணல? it does not have any implementation. ஓகேவா? அதர் கிளாஸ்ல மட்டும் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணல. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இத வந்து நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த இதுக்குதான், அதாவது இந்த கிளாஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ மவுண்டைன் பைக் அப்படிங்கிறதுக்கு M1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பைக்ங்கிறதுக்கு S1 கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் பிரேக் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணல. ஓகேவா? இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாம், அதாவது எக்ஸாமுக்கு வந்து சம் அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இத நீங்க இந்த ப்ரோக்ராம பேஸ் பண்ணியே நீங்க எழுதிடலாம் ஈஸியா. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஜாவா இன்டர்ஃபேஸஸ் பார்ப்போம். தேங்க்யூ.